ஏய் ராமு சார், இங்க இருக்கீங்களா நீங்க? உங்களை தான் கீழே தேடிட்டு இருந்தேனா. ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு, சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கான். அச்சோ, இவன் கவுத்துட்டானே. டேப்லெட்ஸ் எழுதியிருக்காங்க, நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னா. ராமு சார், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லவே இல்ல. ஆனா உங்க ஜாட சுத்தமா இல்லையே சார். சத்தியம், அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேரு பிரேமலதா. கல்யாணமா உங்களுக்கா? காம்பினேஷன் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப கடைசியா உங்க ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரமோஷன் வந்துடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களுக்கு கூட ரெஸ்ட் இன் பீஸ். சாரி, ஆல் தி பெஸ்ட்ங்க. எங்க ராமு சார் நல்லா பாத்துக்கோங்க. வர ராமு சார். ஆல் தி பெஸ்ட் ராமு சார். பை. போய் தொலைடா டேய் முதல்ல. பிரேமலதா, உன்னோட பேரண்ட்ஸ் கட்டாயப்படுத்தினால்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? உன்னோடது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமாமே. என்னது? ஆஸ்தி. எங்க அப்பா கடனை தீக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆள கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. பேரண்ட்ஸ்க்காக இந்த கருமத்தெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கவலைப்படாத பிரேமலதா, நான் உன் ஆசைகள் எல்லாம் தீக்கிறேன். உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொல்லு. முதல்ல எங்க அப்பாக்கு இருக்க கடனை தீத்துரு, அதுக்கப்புறம் ஆசையை பத்தி பேசிக்கலாம். ஆல்ரெடி உங்க அப்பா கடனை பாதி கட்டிட்டேன், மீதி கடனை கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிடுவேன். உன் ஆசை என்னன்னு சொல்லு என்கிட்ட. அது சொல்லு பிரேமலதா. உனக்கு எப்ப வேணா அப்ப ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன். எவ்வளவு துணி வேணா வாங்கி தரேன். சாப்பிட எது வேணாலும் வாங்கி தரேன். எங்க கூட்டிட்டு போக சொல்றியோ அங்க கூட்டிட்டு போறேன். நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் பண்ணுவ. ஆஸ்திய சொன்னேன். இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஆசை தான். அதோட சேர்ந்து எனக்கு பசியும் இருக்கு. சொன்னல பிரேமலதா, உனக்கு பிடிச்சது வாங்கி தரேன்னு. அந்த பசி என் வயித்துக்கு, இந்த பசி என் புத்துக்கு. புத்துக்கா? வயித்துக்கு பசிக்கும் தெரியும், புத்துக்கு எப்படி பசி தீக்கணும்னு தெரியலையே. தெரியாதா? தெரியாது பிரேமலதா. நிஜமா? ஐய, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஆசை தீந்து போயிடும். ஆனா ஏன் ஆசை தீந்து போகாது போல இருக்கே. அப்ப புத்துன்ன இப்ப பொத்துன்ற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உன் வாயில வருது, என்னன்னு புரியலையே. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு பிரேமலதா. ஐயா, ஒரு பொம்பளை பசிக்குதுன்னா பிரியாணி வாங்கி தரேன், பேல்பூரி வாங்கி தரேன், போண்டா வாங்கி தரேன், பஜ்ஜி வாங்கி தரேன்னு சொல்ற. இதை வச்சே தெரியுது உன் வயசு என்னன்னு. ஓஹோ, லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுப்பேன்னு வரியாவரியா பிரேமலதா? உனக்கு இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் கூட வாங்கி தரேன்னா. இங்க பாரு, என் பசி தீரணும்னா சைதாப்பேட் ஐட்டம்ஸ்லாம் பத்தாது. ஆப்பிரிக்கா ஐட்டம்ஸும் அமெரிக்கா ஐட்டம்ஸ் தான் தேவை. அப்படியா? அமெரிக்கா ஐட்டம்ஸ்னா கடிச்சிரும், ஆனா ஆப்பிரிக்கா ஐட்டம்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ பிரேமலதா? உன்னோடது என்ன, ஆப்பிரிக்கா ஐட்டமா அமெரிக்கா ஐட்டமா? எந்த இந்தியன் ஐட்டம் தான் பிரேமலதா. பருப்பு, சாம்பார், நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும். என்னது, பருப்பு சாம்பாரா? ஐயோ, இந்த அங்கிளுக்கு என்னோட பசி என்னன்னே புரிய மாட்டேங்குதே. பிரேமலதா, என்ன ஆச்சு? என்னாச்சா? என்னோட நெட்வொர்க் சிக்னலும் உன் மொபைலுக்கு சேர மாட்டேங்குது. பிரேமலதா, என் மொபைல் 100% சார்ஜிங் இருக்கும் எப்பவுமே. சிக்னல் வராம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என் வாயால உன் மொபைலுக்கு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கேன், ஆனா உன் மொபைல் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. மட்டமான போன் அது. பிரேமலதா, என் மொபைல் பத்தி மட்டமா பேசாத. எந்த பிராண்டட் மொபைல். ஐயோ, சிக்னல் வராத மொபைல் கூட சென்டிமெண்ட் சீனா? ஆமா பிரேமலதா, அந்த மாதிரி மொபைலுக்கு சிக்னல்ஸ் வர மாட்டேன்னு சொல்ற. 5G ஸ்பீட் எந்த? 5G ஸ்பீடா? இவ்வளவு நேரம் நான் போனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சல நீ? ஆமா. அவ்வளவுதான், விளங்காது, விளங்கவே விளங்காது. இந்த ராமுக்கு என் சிக்னல் போய் சேரவே சேராது. பிரேமலதா, எதுக்கு அந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்துற? ஆஹா, பேயா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பேயின்னு சொல்ற, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னென்ன சொல்ல போறியோ? சாரி பிரேமலதா, நீ அப்படி கத்தவும் நான் டென்ஷன்ல ஏதோ சொல்லிட்டேன். அது என் பசியோட கதறல் ராமு. ஐயோ, இந்த பசி பிரச்சனை என்ன பிரேமலதா? கொஞ்சம் கூட எனக்கு புரியவே மாட்டேங்குதே. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ கட்டில் மேல ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் என் பசி தீரும். அப்படி இல்லைன்னா என் பசி தீராது.
இப்பவாவது உனக்கு புரியுதா என் பசி என்னன்னு? ஆ, ஆ. ஆனா கட்டில் மேல எதுக்கு ஆவேசப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? ஹாயா காலை விரிச்சு தூங்க வேண்டியதுதான். ஆஹா, நல்லா காலை விரிச்சுக்கிட்டு படுப்பு போல இருக்கு, நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நான் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறது கட்டில் மேலதான் பிரேமலதா. இப்படி 2 கை மேல தூக்கி 2 காலை விரிச்சுக்கிட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஆஹா, அப்ப தூக்கத்துல ஆடுற நிப்பாவா நீ? நிப்பாவா அப்படின்னா என்ன பிரேமலதா? வேலை செய்யற நேரத்துல மூடிக்கிட்டு படுக்கிறவன தான் நிப்பான்னு சொல்லுவாங்க. ஓஹோ அப்படியா? அப்ப நீ கூட நிப்பா தானா? நான்லாம் நிப்பா இல்ல, அடேங்க அப்பா. அடேங்க அப்பாவா? அடேங்க அப்பான்னா என்ன? வெறிய அடக்க முடியாதவங்கள அடேங்க அப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியா? நல்லா இருக்கு நம்ம செல்ல பேரு. நான் நிப்பா, நீ அடேங்க அப்பா. அடேங்க அப்பா மாதிரி தான் இருந்தேன். இப்ப இந்த நிப்பாவை கட்டிக்கிட்டு நானும் டப்பாவாயிருவேன் போல இருக்கு. அப்படி சொல்லாத பிரேமலதா, இந்த நிப்பா கூட அடேங்க அப்பா பண்ண முடியும். எப்படி பண்ணுவ? ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்துல படுத்து தூங்குவேன்னு சொல்ற. பிரேமலதா, பசிச்சா சாப்பிடுறது, கட்டில் மேல நிம்மதியா தூங்குறது, மார்னிங் மாடி மேல துணி காய போடுறது, ஆபீஸ்ல எம்ப்ளாயிஸ் மேல கோவப்படுறது, இந்த மாதிரி அரகோட பழக்கத்தோட என் ஏஜ் தாண்டிடுச்சு. மூச்சு வாங்குற இந்த வயசுல என்னத்த ஹார்ட் ஒர்க் பண்ணி என் பசியை தீக்க போறியோ? ஐயோ, பசி பசி பசி. ஆமா, இதுங்க அடேங்கப்பா பசிதான். உன் அடேங்கப்பா பசி இந்த நிப்பா தீப்பா. உன் பசி என்னவோ சொல்லுப்பா சொல்லு. ஆமா, இந்த வயசுல எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? துணைக்காக, திங்கிறதுக்காக, எனக்கு ஒரு துணைக்காக. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணு மறந்துட்டேன். சொல்லு. அது சொல்லு சொல்லு, பரவாயில்ல. என்னன்னா சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. எனக்கு வெக்கமே கிடையாது, நீ சொல்லு. அதாவது பவித்திரமான பூ கிடைக்காம என் ஆயுதம் கண்ட பூ கூட பாவம் பண்ணிடும்னு. அப்படி போடு, இப்பதான் என் பசி என்னன்னு உனக்கு புரிஞ்சுது. ஓஹோ, நீ இந்த பசி பத்தியா பேசிட்டு இருக்க? அம்மாடி, இப்பதான் இந்த சிம்முக்கு சிக்னல் போய் சேர்ந்திருக்கு. இதுல உன் பசி பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் ஆயுதம் எவர் கிரீன் பிரேமலதா. அப்படியா? ஏஜ் ஆனாலும் இப்ப கூட என் ஆயுதம் எவர் கிரீன் பிரேமலதா. அப்பாடி. ஆமா, உன் ஆயுதம் இந்த வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்னா இந்த வயசுல ஆட்டணும்னு நினைக்கிற, அப்ப ஏன் ஆட்டணும்னு நினைக்கல நீ? என்னன்னா அந்த காலத்துல நான் லவ் ஃபெயிலியர். என் சார்ல தானே ஏமாத்திட்டா. அன்னையில இருந்து பொம்பளைங்கனாலே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அதனாலதான். சரி, இப்ப என்னாச்சு? ஏஜ் ஆவாவ என் கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சு. என் ஆயுதத்துக்கு ஆட்டம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ, ஆக மொத்தம் இந்த ஏஜ்ல உன் ஆயுதத்தை வச்சு பர்ஃபார்ம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா பிரேமலதா, என் ஆயுதத்தோட போருக்கு நான் தயாராயிட்டேன். ஐயோ, உன் ஆவேசத்தை பார்த்தா என் பசிக்கு நல்ல விருந்து கிடைக்கும்னு இந்த தோணுது. நிப்பா அடிக்கு நீ ஆப்பிரிக்கா போய் அடேங்கப்பான்னு சொல்லணும். ஆப்பிரிக்கால அடேங்கப்பாவா? உன் ஆப்பிரிக்கன் டேஸ்டுக்கு என் பசி தின்னு நான் ஆகான்னு சொல்லணும். என் ஆப்பிரிக்கன் ஆயுதத்தை வச்சு உன் குருவி ரெக்கைய கீறி 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 ரத்தம் வர்ற வரை உனக்கு கதற விடுறேன் பாரு. நீ தேய்க்கிற தேயில என் குருவி ரெக்கை கிரு கிரு நாய் பறந்துடணும். உன் ரெக்கைய உடைச்சு பறக்க விடுறேன் பாரு பிரேமலதா. என் ரெக்கைய பறக்க விடுறியோ பிச்சு போடுறியோ அது உன் விருப்பம். ஆனா என் குருவி மட்டும் ஆகாயத்துல பறந்து போயிடணும், அப்படியே மேகத்தை போய் தொட்டுறணும். நான் தேய்க்கிற தேயில உன் குருவி கத்தி கத்தி அந்த சொர்க்கத்துக்கே போய் அடேங்கப்பான்னு கத்த போது பிரேமலதா. அப்பா, நீ பண்றதுல என் புத்து சொர்க்கத்துக்கு போய் பரவச நாள் அடைஞ்சிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நான் பண்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம கட்டில 3 வாக்கு பண்ணோம். கட்டிலே 3 வாக்கு பண்ணா நீ கட்டில போட போற 3 வாக்குக்கு உனக்கு பெருசா பரிசு கொடுக்கணும் போல இருக்கே. ஆஹா, இத்தனை நாள் கழிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அன்னைக்கு ராத்திரி இந்த ராம்பு பண்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பிரேமலதாக்கு பைத்தியம் பிடிச்சிரும். நீ பண்ற வேலையில என் குருவி ரெக்க உடைஞ்சு ரேம்ப் வாக் பண்ணிடணும். ஒரு ரெக்கைய உடைச்சு ரேம்ப் வாக் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு எந்து. ஏய் ராமு ராமு, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ஆஹா, நீ இருக்கிற ஆர்வத்தை பார்த்து என் பாம்பு சந்தோஷத்துல தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. உன் பாம்பு டான்ஸ் ஆடுதுன்னா என் குருவி தயாராயிருச்சுன்னு அர்த்தம். உன் குருவியை கதற கதற கத்த விட்டு உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். ஆமா ராஜா, உன் பாம்பு சைஸ் என்ன இருக்கும்? சரியா சொல்லணும்னா 6. அப்போ உன் பாம்பு 6 அடி புல்லட்டா? அதுல நீ சந்தேகமே பட தேவையில்ல. வாங்க ராமு, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட்டில் மேல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா பிரேமலதா, நம்ம கட்டில்ல கபடி ஆட ஆரம்பிச்சிடலாம். அப்பா, அம்மா,
என்ன நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. இந்த பாடி பார்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுக்கணும். வேணா சூடா ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? யா டார்லிங், ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரோசன் லெக் பீஸ் 2 இருக்கு. அதுக்கு நல்ல மசாலா தடவி எண்ணெயில வறுத்து நல்ல சூடா கொண்டு வா. நான் அதுக்குள்ள என் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம கண்டினியூ பண்றேன். ஆவி பறக்கிற அளவுக்கு சூடு பண்ணி உன் கையில கொண்டு வந்து கொடுக்கறேன், சரியா? என்னங்க நீங்க உள்ள அன்பா பண்ண துப்பாக்கி சூட்டுக்கு நானும் உங்களுக்கு ஒரு சூடா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். கை காட்டுங்க. கையில புடிச்சா கை சுற்றுமோ என்னவோ, கொஞ்சம் பிளேட்ல வச்சு கொண்டு வரியா பிரேமலதா? உள்ள என் குருவி வேர்க்கிற அளவுக்கு நல்லா பண்ணீங்கல்ல, அதுக்கு பரிசு கொடுக்கலான்னு இந்த பிரேமலதா அன்பா கொண்டு வந்திருக்கேன். பிளேட்ல கொடுக்காம உங்க கையில கொடுத்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ அவ்வளவு அன்பா கொடுக்கறனா வேணான்னு சொல்லுவனா குடு. பிரைஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு என் கைக்கு பனிஷ்மெண்டா குடுக்குற. பண்றேன்னு என் கிளிய 2 நிமிஷத்துல படுக்க வச்சிட்டல, அதுக்கான பரிசு தான் இது. அந்த 2 நிமிஷம் கஷ்டப்பட்டு நீ எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, நீ எம்மல ரிவெஞ்ச் எடுக்கறல்ல. சொர்க்கத்தையே காட்டுறேன்னு சொன்னியேடா, அதுக்காக தான் உன்னை அப்பவே நான் நிப்பான்னு சொன்னேன். இந்த 2 நிமிஷத்துல ஒரு செகண்டுக்கு அடேங்கப்பா சொன்னியே பிரேமலதா. அடேங்கப்பான்னு சொல்றதுக்குள்ள உன் பாம்பு படுத்துருச்சேடா. என் பாம்பு அந்த மாதிரி கேவலமா பேசாத பிரேமலதா. அந்த 2 நிமிஷம் பசி போக்கிடுச்சா இல்லையா? 2 நிமிஷத்துல எப்படிடா பசி தீரும் கிழட்டு பயல. அடியே பிரேமலதா, உனக்கு சுத்தமா பேஷன்ஸே இல்லடி. எனக்கு பொறுமை இல்லையா? உன் பாம்பை எத்தனை வாட்டி நான் நாக்கால தடவி விட்டுருப்பேன். அட்லீஸ்ட் அது ஒரு 30 டிகிரியாவது இருந்துச்சுதா? அடியே கை ரொம்ப எரியுதடி, ஒரு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாடி. அது என்னடா சைஸ் என்னமோ 6 என்ன? ஆமா பிரேமலதா, ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண கண்டிப்பா 6 இருக்கு. ஸ்கேலுக்கு ஒரு பக்கம் இன்ச்சஸ் இருக்கும், ஒரு பக்கம் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஆமா, நான் லெஃப்ட் பக்கம் தான் மெஷர் பண்ணேன். ஸ்கேலுக்கு லெஃப்ட் பக்கம் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்டா கிழட்டு பயல. 6 சென்டிமீட்டர் இருக்கிறத 6 இன்ச்சுன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டியடா கிழட்டு பயல. ஆமா 6 தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் சென்டிமீட்டரா இன்ச்சு நீ கேட்கவே இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ சொர்க்கத்தையே காட்டுறேன்னு சொன்னப்போ உன்னோட பாம்பு 6 இன்ச்சுன்னு நினைச்சேன், 6 சென்டிமீட்டர்னு நினைக்கலடா. எங்க அப்பா கடன் கதையை வச்சு என் கதையை முடிச்சிட்டடா கிழட்டு பயல. பிரேமலதா எங்கப்பா போற? நீ வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுடா, அதான் லாயர் கிட்ட போறேன். அதுக்குள்ள லவங்க சரியில்லை, லாயர் கிட்ட போறியா பிரேமலதா? நான் லாயர் கிட்ட போலனா என் கதைக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்கடா. உன் செகண்ட் ஃப்ளோர் சத்யா சுகர் டேப்லெட் எடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஏண்டா எந்த டைம்ல டேப்லெட் எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? அங்கிள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும் சொல்லிட்டு பாதாம் பருப்பு வாங்கி வந்திருக்கேன். ஆஹா, உன் அங்கிள் சொர்க்கத்தையே காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்துல படுத்து தூங்கிட்டாரு. அடடே 2 மினிட்ஸ்ல அங்கிள் பாம்பு தூங்கிடுச்சா? உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு மேடம். என்ன பார்த்து யாரும் பாவப்பட தேவையில்லை. உங்க குருவிக்கு நான் தாலாட்டு பாட ஆசைப்படுறேன் மேடம். அப்படியா? எனக்கு தாலாட்டு பாட்டு வேண்டாம், குத்து பாட்டு தான் வேணும். குத்து பாட்டா? ஆனா என் ஸ்பீக்கர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கே. அப்ப வா போலாம், ஸ்பீக்கர் சவுண்ட நல்லா ஏத்தி கேட்கலாம். ஆஹா, இவ்வளவு சீக்கிரமா என் மியூசிக் சிஸ்டம் வேலை வரும்னு நினைக்கல மேடம். வாங்க போலாம் செகண்ட் ஃப்ளோருக்கு. இன்னைக்கு என் ஸ்பீக்கர்ல இருந்து வர சவுண்டுக்கு நம்ம 2 பேரும் சம குத்துலாம். வாங்க. டேய் செகண்ட் ஃப்ளோர் சத்யா, இவ்வளவு சிம்பிளா என் சுத்திக்கு சுண்ணாம்பு தடவிட்டியாடா டேய்.